வெல்கம் பேக் டு அவர் சேனல். டுடே நம்ம சேனலில் யாரோட ஃபேன் ஃபிக்ஷன் பார்க்க போகிறோம்னா ஜி குக்கோட ஒரு 2 ஷாட் தான் வந்து பார்க்க போகிறோம். when the mafia king falls for a enemy's boyfriend அப்படின்ற ஒரு 2 ஷாட் தான் வந்து பார்க்க போகிறோம். அண்ட் இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் போட்ட வீடியோஸ்லாம் நீங்கள் பார்க்கலன்னா இதை பார்த்துட்டு அதுக்கப்புறமா போய் அதையும் பார்த்துட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க. அண்ட் லைக் பண்ணாதவங்க கமெண்ட் பண்ணாதவங்க மாஸ் பண்ணிடுங்க. அண்ட் உங்களுக்கு என்ன ஜானல் எஃப்எஃப் வேணுமோ அதை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அதை நான் வந்து போடுவேன். அண்ட் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இதில் ஒரு சின்ன இன்ட்ரோ மட்டும் கொடுத்துட்றேன். டாப் வந்து ஜேகே, பாட்டம் வந்து ஜிமன். ஸோ ஜேகேயில் ஒரு பெரிய மாஃபியா. ஜிமன் வந்து பார்த்தீங்கன்னா காலேஜில் படிக்கிற ஒரு சின்ன பையன். ஸோ செகண்ட் இயர் தான் படிச்சுட்ருக்காங்க. அண்ட் ஜிமன் பார்த்தீங்கன்னா அவர் சவுத் கொரியா கிடையாது, அவர் வந்து ஜப்பான். ஸோ சவுத் கொரியாவில் அவங்க வீட்டில் நிறைய வந்து நஷ்டம் வந்துட்டுருக்கோம். ஸோ அதனால் அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஃபேமிலியாக சவுத் கொரியாவுக்கு அவங்களோட ரிலேட்டிவ் வீட்டுக்கு வந்து தங்கி அங்கேருந்து படிக்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்து ஜிமின் வந்து இருப்பாங்க. ஓகேடா, இதுவே போதும். இப்போ நம்ம ஸ்டோரி ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போது ஸ்டார்ட் பண்ணால் ஒன் டே மார்னிங் ஜிமன் அவர் வீட்டு டெரஸில் நின்றுட்டு பேர்ட்ஸுக்கெலாம் பார்த்தீங்கன்னா ஃபுட் வச்சிட்ருக்காரு. அவர் ரொம்ப ஹாப்பியாக அந்த பேர்ட்ஸ்லாம் சாப்பிட்றத பார்த்துட்டு, ஸோ பொறுமையாக சாப்பிடுங்க, ஏன் இந்த மாதிரி பறக்குறீங்களோ அப்படி சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக எல்லா ஃபுட்டையும் வந்து வச்சிட்ருக்கா. ஜிமனுக்கு இந்த ஸ்டோரியில் ஒரு சின்ன குட்டி தங்கச்சி இருப்பா. அவள் பேர் ஜெசி. அவள் ஸ்கூல்லாம் படிச்சிட்ருக்கா. அண்ணா அண்ணா என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? ஜெசி, என்ன? கீழே ஆண்டி கூப்பிட்டுட்டே இருக்காங்க, மேலே என்ன தான் பண்ணுவீங்களோ, சீக்கிரம் கீழே வாங்க. என் அம்மாவுக்கு வேறு வேலையே இல்லை, எப்போ பார்த்தாலும் கூப்பிட்டு இதில் சைன் போடு, அதில் சைன் போடு, இந்த ப்ராப்பர்ட்டி விற்கணும், அந்த ப்ராப்பர்ட்டி விற்கணும்னு கொள்கிறாங்க. இவங்க என் அம்மாவே இல்லை, சித்தி தான். அதனால் என்னை நல்லா பார்த்துக்கிட்டாங்க. ஆனால் இப்போல்லாம் அவங்க கேரக்டர் மாறிச்சோன்னு எனக்கு ஒரு மாதிரி பயமாக இருக்குது. கொஞ்சம் நஷ்டம் ஆயிடுச்சு, அப்பா கொஞ்சம் நிறைய லூஸ் பண்ணிட்டாரு. ஆனால் இவங்க இப்படிலாம் பண்ணணும்னு. ஷோ அண்ணா, வரேன்டி. கொஞ்சம் கூட தனியாக ஃபீல் பண்ண விட மாட்டேன், வரேன் போ அப்படி சொல்லிட்டு ஜிமன் பார்த்தீங்கன்னா பேர்ட்ஸ்க்கு ஃபுட்லாம் வச்சுட்டு அப்படி கீழே இறங்கி வராங்க. வந்தால் ஜிமினோட சித்தி அவங்க பார்த்தீங்கன்னா நிறைய பேப்பர்ஸ்லாம் வச்சுட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கா. அப்போ ஜிமன் தெரியும் இப்போ என்ன, ஜப்பானில் இருக்க என் பெரிய வீட்டை விற்கணும். ஆனால் என்ன, அது நானே எங்கள் அம்மாவும் ஹாப்பியாக இருந்த வீடு. அம்மா போனதுக்கப்புறம் ஜிமன் சொல்லுங்க அம்மா. என்ன? ஜிமன், அப்பாவுக்கு லாஸ் ஆயிடுச்சுல தெரியுமா? இந்த வீடை விற்றாதான் பேங்க்கில் வாங்கின லோனுக்கு செட்டில் பண்ண முடியும். ஆனால் அம்மா, அது நானும் ஜிமன் எனக்கு தெரியும்டா. நீயும் உன் அம்மாவும் அந்த வீட்டில் ரொம்ப ஹாப்பியாக இருந்தீங்க. அந்த வீடுனா உனக்கு ரொம்ப பிடிக்கும்னு தெரியும். ஆனால் இப்போ என்னடா பண்ணுறது, அப்பாவோட சுச்சுவேஷன், இல்லைன்னா அப்பாவை அரெஸ்ட் பண்ணிடுவேன் அப்படி இப்படின்னு பயமுறுத்துகிறாங்க ஜிமன். என்னால் அவர் அப்படி பார்க்கவே முடியலடா அப்படி சொல்லிட்டு ஜிமினோட சித்தி அப்படியே வந்து அழுக. ஜிமினுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுது. ஏன்னா அவங்க செகண்ட் மதராக இருந்தாலும் ரொம்ப கேரிங்காக தான் ஜிமினை பார்த்துக்குவாங்க. அம்மா நான் போட்டு தருமா, அம்மா இருந்த வீடு தான், ஆனால் இப்போ நீங்கள் தான் இருக்கீங்களே, எனக்கு நான் போட்டு தரேன், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படி சொல்லிட்டு ஜிமன் பார்த்தீங்கன்னா சைன் பண்ணி கொடுக்க அவங்களும் ரொம்ப ஹாப்பியாக, படா போட்டானா இன்னும் கொஞ்சம் முடிஞ்சிச்சுன்னா எல்லாமே சால்வ் ஆகிடும். ஜிமன் ஒன்றும் கஷ்டப்படாத, நம்ம சீக்கிரமாக அப்பா திருப்பி ஏர்ன் பண்ணுவார், நம்ம அந்த வீடை வாங்கிடலாம். சரிம்மா, ஓகே சரி ஜிமன், காலேஜுக்கு லேட் ஆகுது பாரு, இப்போ கிளம்பு அப்படி சொல்லிவிட்டு அவங்க ஜிமினை ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணிவிட்டு அங்கேருந்து அப்படியே பார்த்தீங்கன்னா பேங்க்குக்கு வந்து போகிறாங்க. ஜிமின் ஒரு மாதிரி டல்லாக அவர் போயிட்டு அப்படியே ட்ரெஸ்லாம் பண்ணிக்கிட்டு ஜெஸி கூட அப்படியே கீழே வராங்க. அப்போ ஜெஸி, எவ்வளோ நேரம் உனக்கு ரெடியாகி வர, இந்த ஒரு பேண்ட் ஷர்ட் போட உனக்கு அவ்வளோ நேரமா? ஆமாண்டி, அவ்வளோ நேரம் தான். உனக்கு என்னப்போ? சொல்லுவேன், போனால் போதுன்னு ஒன்று கூட்டிகிட்டு போகிறேன்ல, நல்லா சொல்வேன். போடி, என்னமோ இவ கூப்பிட்டு போகிற மாதிரி, என் அங்கிள் என்னை கூப்பிட்டு போகிறாரு, உனக்கு என்ன? கூப்பிட்டு போவார். ஜெஸி சாப்பிடும்போது என்ன? ஸோ அப்பா வேறு மானத்தை வாங்கிட்டாரு, சாப்பிட்றீ அப்படி சொல்லிட்டு ஜிமன் பார்த்தீங்கன்னா அப்படியே போய் உட்காராரு. ஜெஸியோட பேரண்ட்ஸ்க்கு ஜெஸியை விட ஜிமினை தான் ரொம்ப பிடிக்கும். அவங்க ரொம்ப சிஸ்டர்ஸாக ஒன்றா பிறந்தவங்க அப்படின்னு சொல்லி தான் எல்லாரையும் வந்து ட்ரீட் பண்ணுவாங்க. ஸோ ஜெஸியோட அம்மா பார்த்திங்கன்னா ஜிமினுக்கு ஃபுட்லாம் வந்து கொடுக்க ஜிமின் பார்த்திங்கன்னா அப்படியே சாப்பிட்றாங்க. ஆண்டி, என்னப்பா? ஆண்டி இன்னைக்கு வரத்துக்கு கொஞ்சம் லேட் ஆகும், ஸ்பெஷல் கிளாஸ் இருக்குது. அப்படியாப்பா, சரி நான் அங்கிள் வேணாம். ஐயோ ஆண்டி வேண்டாம், நான் பஸ்ஸில் வந்துடுறேன். அது சொல்ல தான். எதுக்கு பஸ்லாம், அங்கிள் ஃப்ரீயாக தான் இருப்பார். என்னங்க? நான் போகிறேன், டைம் சொல்லுப்பா. ஐயோ அங்கிள் வேண்டாம், நீங்கள் ஒர்க் பாருங்கள், நான் வந்துடுறேன். அது என்ன ஒரு 1 hour கொஞ்சம் லேட் ஆகும், பரவாயில்ல நானே வந்துடுறேன். 1 hour லேட் ஆகணும், எங்கடா பொறுக்க போகிற? உனக்கு எதுக்கு பாது, நாளைக்கு பாருண்டி, போய் தானே சொல்கிற, அம்மா அப்பா கிட்டே போய் சொல்லிகிட்ருக்க.
எங்கடா போகிற? எங்கேயும் இல்லை கிளாஸ் இருக்கு, முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துடுவேன். நம்பிட்டேன், நான் உன் தங்கச்சி தான். ஆனால் நீ காலேஜில் என்னென்ன பண்ணுறேன்னு எனக்கு எல்லாம் தெரியும். ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் பாரு, ஒரு எவிடன்ஸோடு ஒன்று பிடிக்கல. ஆமாம், பிடிச்சி கிழிச்சேன் போடி அப்படி சொல்லிட்டு ஜிமன் போயிட்டு சாப்பிட்டு அவரோட பேக்கெல்லாம் எடுத்துகிட்டு போய் காரில் உட்காந்தேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஜெஸியும் போயிட்டு அவரோட பேக்கெலாம் எடுத்துகிட்டு போயிட்டு அவளும் வந்து காரில் உட்காந்துட்டு இருக்கான். அப்போ ஜெஸியோட அப்பா வந்து அப்படியே கார் எடுத்துகிட்டு அப்படியே வந்து போகிறாங்க. அப்படி போயிட்டு இருக்கும்போது ஜெஸியோட அப்பா ரோட் பார்த்து ஓடிட்டுருக்கா. பின்னாடி பார்த்தீங்கன்னா 2 பேரும் உட்காந்துட்டு இருக்காங்க. ஜெஸி தொல்லை பண்ணிகிட்டு இருக்கா ஜிமனை. டேய் சொல்லுடா அண்ணா, எங்கடா போகிற? இல்லைடி எங்கேயும் இல்லை, பொய் சொல்லாத, நான் தங்கச்சி தான், ஏன்னா எனக்கெல்லாம் தெரியும்னு நான் அப்போலே சொல்லிட்டேன்ல, இப்போ மட்டும் நீ சொல்லலை. எங்கேயும் இல்லைடி, நான் ஈவினிங் வீட்டுக்கு வந்துடுவேன், நீயும் பாரு. நம்பிட்டேன். சரி சரி போ, யார் கூட போகிறேன்னு எனக்கு நல்லா தெரியும். உன்னை இருடா, உன்னை ஒரு நாளைக்கு எவிடன்ஸோடு பிடிச்சி எங்கள் அப்பா அம்மா கிட்ட கோத்து விடல, நான் உன் தங்கச்சியே இல்லை. இல்லை தான், இறங்கி போ அப்படி சொல்ல பார்த்தா பார்த்தீங்கன்னா கார் வந்து ஸ்டாப் ஆக. ஜெஸியோட அப்பா, ஜெஸி என்ன விளையாடிட்டுருக்கா, கீழே இறங்கு. அப்பா இந்த இறங்கிட்டேன் அப்படி சொல்லிட்டு ஜெஸி பார்த்தீங்கன்னா இறங்கி போகிறா. போயிட்டு வெளியில் நின்றுட்டு சொல்லுடா அங்கிள் போகலாம் அப்படி சொல்ல. ஜிமன் பார்த்தீங்கன்னா அப்படியே பார்த்தீங்கன்னா அவங்க அங்கிளும் வந்து அவரோட வண்டி எடுத்துகிட்டு போக ஜெஸி ஒரு மாதிரி எப்படின்னு நின்றுட்டு பார்த்துட்ருக்கான். பாரு ஃப்ராடு, மூஞ்சி மட்டும் அப்புறம் மாதிரி வச்சுக்கிட்டு என்னென்ன திருட்டு வேலைலாம் பார்க்குது. அந்த பிரைட் கூட தானே சுற்றிட்டுருக்கேன், ஒன்று இரு அப்புறமேட்டுக்கா வச்சுக்கிறேன் அப்படி சொல்லிட்டு ஜெஸி பார்த்திங்கன்னா உள்ளே போயிடுறாங்க. இப்போ ஒரு 10 மினிட்ஸ்லேயே ஜிமன் பார்த்திங்கன்னா அவரோட காலேஜ்க்கு வந்து போக ஜெஸியோட அப்பாவோட பாய் சொல்லிட்டு கிளம்பிடுறாரு. ஸோ ஜிமன் பார்த்திங்கன்னா உள்ளே போகாமல் வெளியே நின்றுட்டுருக்கா. அப்போ கரெக்டாக ஒரு பிளாக் கலர் கார் வருது. வந்து நின்னதும் ஜிமன் பார்த்திங்கன்னா அப்படியே ஸ்மைல் பண்ணிவிட்டு அந்த காருக்குள்ளே வந்து ஏறிக்கிறாங்க. பிரைட் இவ்வளோ நேரமா? சாரிடா, ஒரு சின்ன வேலை இருந்துச்சு நைட்டு முடிக்க, அதான் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. சாரி, இப்போ தான் நான் வந்தேன். நான் வந்து 5 மினிட்ஸ் நின்றுட்டு இருந்தேன். ரோட்டில் போகிறவங்களாம் என்னையே பார்த்துட்டு போனாங்க. எவன் பார்த்தாவா சொல்லு, போட்டு தள்ளிலாம். ஐயோ அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சும்மா சொன்னேன். உன்னை பார்க்க லேட் ஆச்சா, அதான். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் கிளாஸ் வேறு ஸ்டார்ட் ஆகிடும். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் என்ன பிரின்ஸிபல்கிட்ட பேசிட்டா? ஐயோ நீ எல்லாமே பேசிடுவேன், ஒன்றும் வேண்டாம், எனக்கு இம்பார்ட்டன்ட் கிளாஸ் இருக்குது, உங்கள்கிட்ட பேசணும் தான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். நைட் என்ன ஒர்க்? அதுவா, நைட்டு ஒரு டீல் முடித்தோம், அது சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சுது. என் எனிமி இருக்கானே, யார்? ஜேகேவா? அந்த சாரே தான் என்கிட்ட நல்லா மொக்க வாங்கினான். அந்த டெண்டர் அவனுக்கு தான் வேணும்னு ஒத்த காலில் நின்னான். ஆனானா நடுவில் பூந்து தூக்கியாச்சு. இனிமேல் அந்த டெண்டர் இருந்து தான். ரைட், உண்மையாவா? அது காஸ்ட்டே நிறைய. நீ ஏன்? காசு நிறைய தான், ஆனால் அதை பண்ணால் நேம் நிறைய, அதை விட நிறைய பணம் வரும். ஆனால் பிரைட் இவ்வளோ மணி வருதுன்னா அந்த ஜேகே அவன் கிடக்குறான் சின்ன பையன். அவங்க அப்பங்கிட்ட அப்பயே சொன்னேன், உன் பையனெல்லாம் என்கிட்ட விடாத, நான் அப்படி தான் கொட்டி அனுப்பிச்சிடுவேன், வயதுட்டே வருவான்னு. ஆனால் அவங்க அப்போ தான் என்கிட்ட சீன் போட்டான். அதே மாதிரி கொட்டி அனுப்பிச்சிட்டேன். பாவம் இப்போ பைபிளில் எங்கே உட்காந்துட்டு எழுதிட்டுருக்கோம் அப்படி சொல்லிட்டு 2 பேரும் பேசிகிட்டு இருக்கா. இந்த சைட் ஜேகே ஒரு ஷிப்பில் அப்படியே பார்த்திங்கன்னா வெறும் இந்த ஷார்ட்ஸ் மட்டும் போட்டுட்டு கையில் ஒரு பாட்டில் ட்ரிங்க்கோட அப்படியே பார்த்திங்கன்னா ஷிப் மேலே நின்று அப்படி சிப் பண்ணிகிட்ருக்க. கீழே நிறைய கேர்ள்ஸ் அண்ட் ஆண்டர் அவங்களாம் பார்த்திங்கன்னா ஸ்விம் பண்ணிகிட்ருக்காங்க. ஜேகே அப்படியே பார்த்துட்ருக்காரு, அப்படியே அந்த ட்ரிங்க் பண்ணிகிட்ருக்க. அப்போ ஆண்டர், டேய் எவ்வளோ நேரம் அங்கேயே நிற்பேன், வருவியா வரமாட்டியா? ஆமாம் ஜேகே, ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, நீ வரமாட்டியா அப்படி சொல்லிட்டு அங்கே இருக்கிற கேர்ள்ஸ் ஆண்டர் எல்லோரும் கூப்பிட. அப்போ ஜேகே பார்த்திங்கன்னா அந்த பாட்டில் அப்படியே கீழே வச்சுட்டு ஷிப் மேலே ஒரு கம்பி இருக்கும், ஸோ அது மேலே ஏறி நின்று பார்த்திங்கன்னா அப்படியே வந்து அந்த கடலுக்குள்ளே வந்து ஜம்ப் பண்ண. அங்கே இருக்கிற கேர்ள்ஸ் பாய்ஸ் எல்லாம் சொல்லிட்டு குடுக்குன்னு ஓடி போய் பார்க்குறாங்க. அதுலேயும் ஆண்டர் தான், டேய் ஏன்னா உனக்கு பைத்தியம் முடிச்சிட்டாரா அப்படி சொல்லிட்டு கூப்பிட. அப்போ உள்ளே போன ஜேகே ரொம்ப நேரம் கழிச்சு அப்படியே வெளில வர்றாரு. வெளில வந்துட்டு, என்னடா எல்லாம் ஓகே தானே? ஆமாம் ஓகே தான். லூசு பாயில் இப்படி தான் பண்ணுவியா? இங்கே எவ்வளோ எத்தனை அடி ஆள் இருக்குது, இங்கே போய் குதிச்சிட்ருக்கா, நீ ஒழுங்காக மேலே ஏறிவா. ரிஸ்க் இருந்தால் தான் லைஃப் நல்லா இருக்கும், ரிஸ்கே இல்லாமல் 4 குஜிலிங்க கூட குளிச்சிட்டின்னா எல்லாம் சரியாக போயிடுமா? எப்பா சாமி வந்து தொலைப்பா, உங்கள் அப்பனுக்கு என்னால் பதில் சொல்ல முடியாது அப்படி சொல்லிட்டு ஆண்ட்ரு பார்த்திங்கன்னா மேலே நின்று கூப்பிட்டுட்ருக்க. ஜேகே கொஞ்சம் நேரம் ஸ்விம்லாம் பண்ணி முடிச்சுட்டு அப்படியே பார்த்திங்கன்னா ஷிப்புக்குள்ளே அப்படியே ஏறி வராரு. வந்துட்டு அப்படியே பார்த்திங்கன்னா ஸ்விம்மிங் பூலில் போய் குளிச்சிட்ருக்க. அப்போ ஆண்டர், ஏன்டா அப்படி பண்ணுற, நீ பண்ணுறது பார்த்து எனக்கு பயமாக இருக்குடா. லைஃப்னால் அப்படித்தான் இருக்கும், அப்படியே ஸ்மூத்தாக போயிட்டு இருந்தா கேவலமாக இருக்காது. நேற்று கூட பாரு ஒருத்தன் நம்மளை ஈஸியாக ஜெயிச்சிட்டோன்னு நினச்சிட்ருக்கான்.
அவன் ஜெயிச்சதெல்லாம் எனக்கு ஒன்றும் காண்டில்ல. ஆனால் அவன் ஜெயிச்சான் பாரு, அதான் காண்டாக இருக்குது. சரி விட்றா ஜேகே, அங்கே அடக்கிறான் சின்ன பையன். இன்னும் 2 நாள் போதும், நான் அதை வாங்கி தந்துடுறேன். நாம் தான் அதை பண்ணுறோம். ஏய் சி அதெல்லாம் வேணாம். அதெல்லாம் சின்ன பையன்கிட்டல, சின்ன பையன்கிட்ட பிடுங்கி செஞ்சால் அதெல்லாம் நல்லாவா இருக்கும்? அதை விட பெருசாக ஒன்று பார்க்குறோம். இந்த அசோசியேஷன்லாம் ரொம்ப டார்ச்சர் பண்ணுறானு. அதுலேயும் எங்கள் அப்பா இருக்காம இருப்பா, போட்டு தாளிச்சு எடுத்துட்டான். அதில் இருக்கிற சில ரூல்ஸ் எல்லாம் மாற்றணும். அதுக்கு நாம் பெருசாக ஏதாவது பண்ணாதான் நம்ம பேச்சை மதிப்பானு. அதெல்லாம் ஓகே தான் ஜேகே, ஆனால் இப்போ என்ன பண்ணுறது? அந்த பிரைட்டு அவெல்லாம் ஒரு ஆளே இல்லை உனக்கு. காலேஜ் டைமில் உங்ககிட்ட அவ்வளோ அடி வாங்கியிருக்கான், மிதி வாங்கியிருக்கான். ஆனால் இப்போது உன்னை பீட் பண்ணி ஒரு டெண்டர். ஏய், என்னை பீட் பண்ணிலாம் இல்லை, நான் அதில் எனக்கு இன்ட்ரெஸ்டே இல்லை. நீங்கள் கூப்பிட்டிங்கன்னா வந்தேன். சரி விடு, நீ வந்தா நின்ன. ஆனாலும் அவன் தான் நினச்சிட்ருப்பான் நான் ஜேகே பீட் பண்ணி வாங்கிட்டேன்னு தான் நினச்சிட்ருப்பேன். நினைக்கிட்டேன் எதான் நான் நினச்சிட்ருக்க போகிறான். அது மட்டும் இல்லைடா, ஒரு வெறுப்பேற்றுற மாதிரி ஒரு கார்டு வர வந்து. கார்டா? என்ன கார்டு அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே வந்து கேட்க, அப்போ ஆண்டர் பார்த்தீங்கன்னா பிரைட் இந்த பெரிய டெண்டர் வந்து வாங்கினதுக்கே ஒரு பார்ட்டியை வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க, அதுவும் பெரிய லெவலில். அந்த பார்ட்டிக்கான ஒரு இன்வைட் கார்டு தான். டேய் என்னது இது? உன் ஆசை எனிமி கொடுத்த கார்டு, நீ வந்தே ஆகணுமா? டேய் இதுக்கெல்லாம் அவனா போவானா? கீச் போட்டுருவோம், எங்கே எடுத்துன்னு போ. டேய் உங்கள் அப்பா வேறு போக சொல்லியிருக்கான்டா, நான் என்ன பண்ணுறது? சொல்லுவான் ஒரு கிழட்டு பையன். சொல்கிறதெல்லாம் என்னால் பண்ணிகிட்ருக்க முடியாது, நான்லாம் போகல, நான் போக மாட்டேன், நீ வேணால் போய்க்கோ. டேய் நீ இல்லாமல் நான் என்னைக்கிடா போனேன்? அப்புறம் என்ன, வேறு வேலை இருந்தால் பார்க்கலாம் விடு. ஆனால் ஜேகே அங்கே போனால் நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுது. ஏன்னா இந்த இன்வைட் நமக்கே வந்திருக்குன்னா, நம்மளோட பெரிய லெவலில் இருக்காங்களே, யூஎஸில் இருக்காங்களே, அவங்க எல்லாருக்கும் கொடுத்துருப்பான். அவன் கொடுத்ததுக்காகவே ஆச்சு அவங்க வந்து தான் ஆகணும். ஸோ நீ தான் இப்போ சொன்ன பெருசாக பண்ணணும்னு. அதுக்கு நமக்கு பெரிய லெவலில் லிங்க் வேணும். இந்த சவுத் கொரியாவில் இருக்கலாம் சரி சப்பைங்களாக இருக்குது. இந்த பிரைட்டெல்லாம் ஒரு ஆளுன்னு நம்பி அவங்ககிட்ட கொடுக்குறாங்க. அதையும் தாண்டி யூஎஸில் இருக்கிற டீலை நம்ம முடித்தா இங்கே நாம தான் கிங்கு. ஆண்டர் நீ சொல்கிறது கூட கரெக்டாக தான் இருக்குது. ஆனால் இந்த பிரைட்டு ஆனால் ஒன்றெல்லாம் வேணாம் ஜேகே, நமக்கு ஒரு வேலை ஆகணும்னா நாம் தான் போகணும். ஈவினிங் போகிறோம் அவ்வளோதான் அப்படி சொல்லிவிட்டு ஆண்ட்ரு பார்த்தீங்கன்னா அங்கே இருக்க கேர்ள்ஸ்க்குலாம் போய் குளிச்சிட்ருக்க. ஜேகே ஒரு மாதிரி ஆண்ட்ரு சொன்னதெல்லாம் யோசிச்சுட்டு எல்லாம் கரெக்டாக தான் இருக்கும்னு சொல்லிட்டு அப்படியே வந்திருக்காங்க. இப்போது பிரைட் என்ன கால்லாம்? நான் தான் சொன்னல மார்னிங்கு ஒரு பார்ட்டி இருக்குது, கண்டிப்பாக வரணும்னு. பிரைட் வாய்ப்பே இல்லை, இன்றைக்கி ஸ்பெஷல் கிளாஸ் இருக்குது. ஏய் அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். என்ன சப்ஜெக்டு? ஸ்டெல்லா மேம். அவளா? டேய் அவளாம் ஒரு ஆளுன்னு அவளுக்கு போய் பயப்படுற. ஐயோ ஸ்டெல்லா மேம்க்கு ஏற்கனவே என் மேலே கொஞ்சம் கோவம், சரியான மாற்றி மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலன்னு. ஏன் என்ன பண்ணிகிட்டு இருந்த படிக்காமல்? நான் என்ன பண்ணிகிட்டு இருந்தேனோ? நீ என்ன இங்கே படிக்க விட்ட? ஸோ இதை பேசலாம் இப்போ டைம் இல்லை, நான் கிளாஸில் உட்காந்துட்ருக்கேன். நான் அப்புறமேட்டுக்கா உனக்கு கால் பண்ணுறேன். நான் வெளில வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ரைட் என்ன சொல்கிற? ஆமாம், இன்னும் 3 ஹவர்ஸில் பார்ட்டி ஸ்டார்ட் ஆக போகுது. இப்போயே கூப்பிட்டு போனால் தானே உனக்கு ட்ரெஸ் எல்லாம் வாங்கி கொடுத்துட்டு அப்புறம் அப்படியே போயிட்டு மேக்கப்லாம் போட்டு அப்படியே க்யூட்டாக போக முடியும். ரைட். வீட்டு ஃபங்க்ஷனுக்கு நான் எதுக்கு அவ்வளோ ப்ராண்டா? அப்புறம் அவங்க மாஃபியெல்லாம் வருவாங்க. எனக்கு தான் அதெல்லாம் பார்த்தாலே பயம் இல்லை. ஏன்னு இந்த மாதிரி பண்ணுற? நான் வரல, நீ மட்டும் போ. பார்ட்டியே நான் அரேஞ்ச் பண்ணுறது, நான் தனியாக நின்னா எனக்கு ஒரு பேர் வேணாம். அதுக்கு தான் அவங்க கூட நிறைய பேர் இருப்பாங்கள்ல, அவங்க யாராச்சும் கூப்பிட்டுக்கோ. அதெல்லாம் அப்போது, இப்போ கிடையாது. எனக்கு பேர் ஜிமன் மட்டும்தான். நீ வர அவ்வளோதான் அப்படி சொல்லிவிட்டு பிரைட் பார்த்தீங்கன்னா காலை கட் பண்ணேன். அப்போ ஜிமன் காலை கட் பண்ணிட்டானே. ஷோ இந்த ஸ்டெல்லாம் வேறு இருக்கா, அது சொன்னாலும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறான். ஷோ என்ன பண்ணுறது? ஜிமன் கூப்பிட்டாலா? மேம் அங்கே என்ன பண்ணிகிட்ருக்கா நீ? ஒழுங்காக படிக்கிறதில்ல, கிளாஸ் கவனிக்கிறதில்ல, என்ன தான் பண்ணுவ? மேம் அது நோட்ஸ். என்ன நோட்ஸு? ஒன்றும் இல்லை மேம். ஏதாவது கேட்டால் ஏதாவது ஒன்று பேசிகிட்டு இருப்பல. ஷோ ஜிமன் உன்னை வச்சுக்கிட்டு என்ன தான் பண்ண போகிறணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டெல்லா மேம் பார்த்தீங்கன்னா ஜிமனை போட்டு அந்த கிழிச்சிட்ருக்க. அப்போ கரெக்டாக மேம்க்கு ஒரு கால் வருது. ஹலோ மேம், எப்படி இருக்கீங்க? பிரைட். ரைட்டு தான். எப்படி கரெக்டாக ஞாபகம் வச்சுருக்கீங்க? ரைட், ஒன்று போய் மறக்க முடியுமா? ஸ்டூடெண்ட்ஸ் இன்னைக்கு கிளாஸ் ஓவர். நோட் பண்ணிவிட்டு
வீட்டுக்கு கிளம்புங்க அப்படி சொல்லிட்டு அவங்க ஃபோனை காதில் வச்சுட்டு அவங்க திங்ஸ்லாம் எடுத்துக்கிட்டு அங்கேருந்து அப்படியே போக. அப்போ ஜிமின் ஒரு மாதிரி ஆணு பார்க்குறான். என்ன எனக்கு பிடிச்சி 3 மணி நேரம் உட்கார வச்சிடான்னு பார்த்தா ஜாலியாக போயிட்டுருக்கா. பிரைட் என்னமோ சொன்னால் அதே மாதிரியே நடக்குது. ஷோ பாவம் அவர் வெயிட் பண்ணிகிட்ருப்பான். அப்படி சொல்லிட்டு ஜிமின் ஒரு திங்ஸ்லாம் எடுத்துக்கிட்டு சரி வெளியில் போகலான்னு சொல்லிட்டு வெளியில் போகிறாங்க. இப்போ கீழே ஸ்டாஃப் ரூமில் என்ன பிரைட் காலேஜ் படிக்கும் போது டெய்லி என் பின்னாடியே சுற்றிட்டுருப்பேன், இப்போல்லாம் எங்கே பார்க்கவே முடியல. ஆமாம் மேம் வந்துட்டு தான் இருந்தேன், நீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் இப்போ என்ன பண்ணுறது மேம், உங்ககிட்ட என்ன சொல்கிறது, நிறைய ப்ராப்ளம்ஸ் அதெல்லாம் ஃபேஸ் பண்ணுறதுக்கே இங்கே டே ஃபுல்லாக போயிடுது. ரைட், நம்ம காலேஜ் படிக்கும்போது நம்ம என்ன டெய்லியாக மீட் பண்ணுவோம், நைட்டில் தானே. ஷோ இவ வேறு ஒருத்தி பழசெல்லாம் ஞாபகப்படுத்திட்டு. மேம் அது ஞாபகம் வந்தது, அதான் சும்மா கால் பண்ணேன். வீட்டில் பசங்களாம் அப்படி நல்லா இருக்காங்களா? நல்லா இருக்காங்க, ஸ்கூல் படிச்சுட்ருக்காங்க. அப்புறம் ஹஸ்பண்ட் அவர் என்ன பண்ணுறாரு? அவருக்கு என்ன நல்லா தான் இருக்கார். அதானே ஒன்று தானே கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு, நல்லா தான் இருப்பான். மேம் நான் ஒரு 10 மினிட்ஸில் கால் பண்ணுறேனே, ஒரு இம்பார்ட்டன்ட் கால். பிரைட் இரு மேம் நான் கால் பண்ணுறேன் அப்படி சொல்லிவிட்டு பிரைட் பார்த்தீங்கன்னா காலை கட் பண்ணேன். கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஜிமின் வந்துடுறாங்க. வந்துட்டு பிரைட் இப்போ தான் வர தோணுச்சா? அவள் எப்பயோ கிளாஸ் விட்டு வெளில போயிருப்பாள், இப்போ வர? அது எப்படி உனக்கு தெரியும்? ஐயோ அது ஒன்றும் இல்லை, சும்மா ஒரு கேல்குலேஷன் தான், வந்து உட்காருவா கிளம்பலாம் அப்படின்னு சொல்ல ஜிமினும் பார்த்தீங்கன்னா ஹாப்பியாக உட்காந்துக்கிட்டு சீட் பெல்ட்லாம் போட்டுக்கிறாங்க. இப்போ 2 பேரும் அப்படியே போயிட்டுருக்கா. அப்போ ஜிமின் பிரைட் என்ன எனக்கு இப்போலாம் டைமே இருக்க மாட்டேங்குதுப்பா. என்ன டைம் இல்லை? என்ன என்ன உனக்கு டைம் பத்தலை? அதுவா, மார்னிங் வரேனா, உங்ககிட்ட கொஞ்ச நேரம் பேசுகிறேனா, அதுக்கப்புறம் கிளாஸ் போகிறேனா, நடுவில் நீயும் கால் பண்ணி மெசேஜ் பண்ணி எல்லாம் பேசுகிறேனா, ஈவினிங்கும் அதே மாதிரி தான் உங்க கூட நல்லா சுற்றிட்டு அதுக்கப்புறமா வீட்டுக்கு போகிறேன். இல்லை எனக்கு படிக்கவே டைம் இருக்க மாட்டேங்குது. ஃபர்ஸ்ட்லாம் டாப்பராக இருந்தேன், இப்போலாம் ஜாஸ் பாஸ் தான் ஆகுறேன். இப்போ உனக்கு என்ன பிரச்சனையா? டியூஷனுக்கு என்ன வைக்கணுமா என்ன? அதெல்லாம் வேண்டாம், கொஞ்சம் டைம் மட்டும். அதெல்லாம் என்கிட்ட கேட்காத சரியா? நான் என்ன எப்போ பார்த்தாலுமா உன் கூட இருக்கேன்? எனக்கும் ஒரு நாள் எப்பயோ கொஞ்ச நாள், அதுக்கப்புறம் நான் ஒன்று டிஸ்டர்பாக பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு நிறைய ஒர்க் இருக்கும், நான் அதை பார்க்க போயிடுவேன்ல. நான் இருக்கும்போது உன் கூட இருக்கேன், அவ்வளோதான். ஐயோ நான் அவனை தப்பாக எதுவும் சொல்லலை, சொன்னேன் அவ்வளோதான், நீ கோச்சிக்காத. எல்லாம் சொல்லிவிடு, அப்புறம் கோச்சிக்காத, இது வர ஒன்று சொல்லிவிடு அப்படி சொல்லிவிட்டு பிரைட் பார்த்தீங்கன்னா ஜிமினோட ஹேர் அப்படியே வந்து அப்படியே கை வச்சு தடவி கொடுத்துட்டு அப்படியே பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ 2 பேருமே ஒரு ஷாப்பிங் மால்குள்ளே போகிறாங்க. போயிட்டு ஜிமினுக்கு அந்த பார்ட்டிக்கு தேவையான ட்ரெஸ்ஸு காஸ்மெட்டிக்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப பிராண்டாக பார்த்தீங்கன்னா பிரைட் வாங்கி கொடுக்க ஜிமின் அதெல்லாம் பார்க்குறாங்க. எதுக்கு இதெல்லாம்? ஒரு நாள் பார்ட்டிக்கு இவ்வளோ செலவு பண்ணணுமா? பண்ணணுமே, அங்கே நிறைய பேர் வருவாங்களே, வரவங்களாம் இது யாருன்னு கேட்கும்போது என் ஆளுன்னு நான் சொல்லும் போது எப்படி கெத்தாக இருக்கணும்ல, அதுக்கு இவ்வளோ செலவு பண்ணணுமா? எதுக்கு அவ்வளோ செலவு பண்ணுற? இதெல்லாம் எல்லாமே நீ நல்லா டக்கராக தான் இருப்ப, அதெல்லாம் போட்டால் இன்னும் டக்கராக இருப்பல்ல. அன்றைக்கி நைட்டு என் கூடவே இரு, வீட்டுக்கெலாம் போவேணும். ஐயோ அதெல்லாம் முடியாது, வீட்டுக்கு போகணும், ஆன்ட்டி அங்கிள். உடனே ஆன்ட்டி அங்கிள் அப்படி இப்படி வந்துடாது. நான் இன்னும் 1 வீக்கில் இங்கேருந்து கிளம்பிடுவேன். அந்த டெண்டர் முடிகிற வரைக்கும் நான் ஜப்பானில் தான் இருப்பேன். ஜப்பானுக்கு போகிறியா? ஜப்பானுக்கு போகிறேனே. அப்புறம் 1 மந்த் ஆகிடும் உன்னை பார்க்குறதுக்கு பேசுகிறதுக்கெலாம். அப்புறம் என்னை மிஸ் பண்ணுவல்ல, நானும் ஒன்று மிஸ் பண்ணுவேன். அதனால் இன்றைக்கி நைட் என் கூட 2 பேரும் ஒன்றா வந்துட்டு மார்னிங் உன்னை காலேஜில் ட்ராப் பண்ணிடுறேன். எப்படி வந்தியோ அப்படியே போயிடலாம். எப்படி அனுபவப்பாரு நீ அப்படி சொல்லிட்டு ஜிமின் பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்ஸு எல்லாம் வந்து பேக் பண்ணிவிட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா அந்த பிரைட் வச்சுருக்க அந்த பார்ட்டி ஹாலுக்கு வந்து போகிறாங்க. பிரைட்டோட வீடே தான், அவங்க வீட்டுக்கு பின்னாடி ஒரு லான் இருக்கும், ஸோ அங்கே தான் வந்து செட் பண்ணியிருக்காங்க. ஜிமின் அதெல்லாம் அப்படியே பார்த்துட்ருக்கா. அப்போ தான் எல்லோரும் வந்து அதெல்லாம் வந்து ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ ஜிமின் எல்லாம் போய் பார்த்துட்டு என்னென்ன பண்ணுறாங்கன்னு சொல்லிலாம் பார்த்துட்ருக்காங்க. அப்போ பிரைட் அதை பண்ணிவிடுங்க, எல்லாம் ஒயிட் கலரில் இருக்கணும், அண்ட் சின்ன சின்ன டீட்டெயில்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட், ரெட் கலரில் இருக்கணும். ஓகேண்ணா, அதெல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம். சரி. ஜிமன் அங்கே என்ன பண்ணுற? ஒன்றும் இல்லைப்பா, சும்மா பார்த்தேன், ஏதாவது மேலே விழுந்து அழுப்பட போகுது. என்ன பண்ணிகிட்ருக்க? ட்ரெஸ்லாம் வாங்கி கொடுத்தல, மேலே ரூம் இருக்குல்ல, போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு போட்டுக்கோ. இப்போ என்ன அவசரம், நான் அப்புறம் போட்டுக்கிறேன்னு. எல்லோரும் வந்துடுவாங்க, லேட் ஆகிடும்டா, நீ போய் ரெடியாகு. அதெல்லாம் ஒன்றும் ஆகாது, எனக்கு என்ன ட்ரெஸ் போட்டு லைட்டாக மேக்கப், அவ்வளோதானே,
அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். ஆமாம், இந்த பார்ட்டி எதுக்கு நீ இவ்வளோ கிராண்ட் பண்ணுற? இப்போ தானே டெண்டரே வாங்கியிருக்க, முடிச்சதுக்கப்புறம் பண்ணலாம்ல. பண்ணலாம் தான் அப்படி சொல்லிட்டு பிரைட் பார்த்தீங்கன்னா ஜிமினோட ஷோல்டரில் கை போட்டு, இது இந்த டெண்டர் வாங்கினது இருக்குல்ல, அப்புறம் அதுக்கு அந்த ஜேகே தோக்கடிச்சு வாங்கினதுக்கு. பிரைட் ரெண்டும் ஒன்று தானே? ரெண்டும் ஒன்றும் இல்லை, வேறு வேறு. இன்றைக்கி நைட் அந்த ஜேகே வருவான்ல, அவன் மூஞ்ச பார்க்கணுமே, அதை பார்க்குறதுக்கு தான் இன்றைக்கி நைட் ஒன்று இங்கே ஸ்டேவே பண்ண வைக்க போகிறேன். அவனை பார்த்து எல்லோரும் சிரிக்கும் போது அவன் மூஞ்சி பார்க்கணுமே. ஷோ, அன்றைக்கி பார்த்துருக்கே என்னால் முடியல. இன்றைக்கி கூப்பிட்டு வச்சு வெறுப்பேற்ற போகிறேன். அவன் சாக போகிறான், அதை நீயும் பார்க்க போகிற, அவ்வளோதான். அப்படி சொல்லிவிட்டு அந்த டெக்கரேஷன் ஒர்க்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. அப்படியே ஒரு 3 hours போகுது. இப்போ ஜிமின் பார்த்தீங்கன்னா ரூமில் ரெடி ஆகிட்டுருக்க, கீழே பிரைட் ஆல்ரெடி ரெடி ஆகிட்டு வரவங்களாம் வந்து வெல்கம் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ அப்படியே ஒரு 1 hour போயிடுது. எல்லோரும் வந்துட்டு ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டுட்டு அப்படி வந்து போயிட்டுருக்க. அப்போ கரெக்டாக ஆண்டரும் ஜேக்கும் வெளியில் பார்க்கிங்கில் அப்படி தம் அடிச்சிட்ருக்காங்க. டேய், இப்போ கூட சொல்கிறேன், ஒன்றும் கெட்டு போல திரும்பி போயிடலாம். டேய், இவ்வளோ தூரம் வந்துட்டேன், உள்ளே வர என்ன உனக்கு? டே, எனக்கு அவன் மூஞ்ச பார்க்கவே பிடிக்கல. பார்த்தாலே பொழுக்குன்னு ஒன்று வைக்கலாமான்னு இருக்குது. எனக்கு தான் இருக்குது. ஆனால் ஜேகே என்ன பண்ணுறது, உங்கள் அப்பங்கிறானே. ஷோ, எங்கள் அப்பனை வச்சுக்கிட்டு என்னால் முடியல. சரிடா, அப்பானாலே அப்படி தான் பத்தல. எனக்குலாம் அப்பாவே இல்லை. எவ்வளோ ஜாலி. ஜாலியாக தாங்கிற. டேய், திரும்பி போயிடலான்டா. அவனை பார்த்தாலே எனக்கு காண்டாவுமே. நான் என்ன பண்ணட்டும்? காண்டாவது நான் கன் எடுத்து போட்டுரு அப்படி சொல்லிட்டு 2 பேரும் ஃபன்னாக பேசிக்கிட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா உள்ளே போகிறாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸ்லேயே ஜிமின் வந்து பிரைட் பார்த்தீங்கன்னா எல்லோரும் வெல்கம் பண்ணிகிட்ருக்கா. ஜேகேயை பார்த்துட்டு ஒரு மாதிரி நக்கலாக ஸ்மிக் பண்ணிவிட்டு அப்படி ஸ்மைல் பண்ணேன். அப்போ ஜேகே, இவனை பார்த்தாலே அடிக்கணும் போல இருக்குது. டேய் ஜேகே, அப்போ ஏதோ சும்மா சொன்னேன், கன்னு எடுத்து போட்டுற போகிற. நிறைய பேர் இருக்காங்க, நம்ம நேம் தான் இங்கே முக்கியம். புரியுது. ஹாய் பிரைட், எப்படி இருக்க? நல்லா இருக்கேன் ஜேகே, நீ எப்படி இருக்க? என்ன ஆண்டர், எப்படி போயிட்டுருக்கல? நல்லா போயிட்டுருக்கு. நாங்கள் உள்ளே போகிறோம் அப்படி சொல்லிவிட்டு ஆண்ட்ரு பார்த்தீங்கன்னா ஜேக்கோட கையை பிடிச்சிக்கிட்டு அப்படியே உள்ளே கூப்பிட்டு போயிடுறாங்க. ஸோ ஒரு 1/2 hour கழிச்சு பிரைட்டும் பார்த்தீங்கன்னா அப்படியே உள்ளே வர ஜிமின் எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு, பிரைட் என்ன பண்ணிகிட்ருக்க? ரெடியா? ரெடி ஆகிட்டேன். நீ கொஞ்சம் மேலே வந்து நான் அப்படி இருக்கேன்னு சொல்ல. நல்லா தான் இருப்பேன், நீ கீழே வா. நீ வா, நீ வந்து பாரு, அப்புறமா சொல்லு. நல்லா இல்லைன்னா நான் இங்கேயே சேஞ்ச் பண்ணிப்பல. அப்படி இங்கே எல்லோரும் வந்துட்டாங்கடா, ப்ளீஸ் பிரைட், ஒரு 2 minutes தானே, நீ வா. அப்படி சொல்லிவிட்டு ஜிமின் பார்த்தீங்கன்னா காலை கட் பண்ணேன். பிரைட்டும் பார்த்தீங்கன்னா கால் கட் பண்ணிவிட்டு, ஒரு 2 minutes நான் வந்துடுறேன் அப்படி சொல்லிவிட்டு அவர் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து அப்படியே ஜிமின் இருக்க ரூம்க்கு வராங்க. வந்துட்டு என்ன தாண்டா உனக்கு பிரச்சனை அப்படி சொல்லிவிட்டு டோரை ஓப்பன் பண்ணா. ஜிமின் ரொம்ப ஹேண்ட்ஸமாக அப்படியே ரெடி ஆகிட்டு நின்றுட்டுருக்காங்க. ஐயோ, எவ்வளோ அசத்தலாகிறானே, வந்த கோவெல்லாம் எங்கே போகுதுன்னே தெரியலையே அப்படி சொல்லிவிட்டு பிரைட் ஆன வாய பொழுதுட்ருக்கா. அப்போ ஜிமின், பிரைட் உயிரோட தான் இருக்கேன், ஆனால் ஆன்மா மட்டும் தனியாக போய் நிற்குது. நிற்கும் இங்கே பாரு என்ன. சொல்லு என்ன? நல்லா இருக்கண்ணா, எனக்கு கோட் சூட் ஓகே தானே? எனக்கு ஓகேவா? உனக்குன்னே தைச்ச மாதிரி இருக்குது. இது இல்லாமையும் ஒன்று பார்க்கணுன்னு ஆசையாக இருக்குது எனக்கு இப்போது அப்படி சொல்லிவிட்டு பிரைட் பார்த்திங்கன்னா ஜிம்னை கிஸ் பண்ண போக. அப்போ ஜிமன், என்ன பண்ணுற? எல்லாம் கலைஞ்சிட போகுது, கலைச்சிக்கலாம், அப்புறமா சேர்த்துக்கலாம். இப்போ என்ன? அதெல்லாம் பண்ணுவேன். கீழே அப்போ லேட்டாகுது கற்றுனேன். இப்போ என்ன ஆகுது தான், ஒரு 1 hour லேட்டாக போனால் யாரும் கண்டுக்க மாட்டாங்க. என்ன, ரூம் யூஸ் பண்ணலாமா? பண்ணு, நீ தனியாக பண்ணிக்கோ, நான் கீழே போயிடுறேன் அப்படி சொல்லிவிட்டு ஜிமின் பார்த்தீங்கன்னா பிரைட்டை தள்ளி விட்டுட்டு அப்படியே டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு கீழே போங்க. அப்போ பிரைட்டும் பார்த்தீங்கன்னா அப்படியே பின்னாடியே வருவாங்க. வந்துட்டு ஜிமின் ஷோல்டரில் கை போட்டு 2 பேரும் அப்படியே ரொம்ப கப்பலாக பேசிக்கிட்டு அப்படியே கீழே போகிறாங்க. போயிட்டு அவங்க ஒரு கேங்கில் சேர்ந்துட்டு பிரைட் பார்த்தீங்கன்னா இது என்னோட பாய் ஃப்ரெண்ட் அப்படி சொல்லிட்டு எல்லாருக்கும் வந்து இன்ட்ரோலாம் கொடுக்க. அதுக்கு ஆப்போசிட் சைடில் பார்த்தீங்கன்னா ஆண்ட்ரும் ஜேக்கும் ட்ரிங்க் எடுத்து குடிச்சிட்ருக்காங்க. பாத்தியா ஜேகே, பணம் எப்படி இது பற்றியா? டேய், இதுக்காடா வந்தோம், என்ன சொல்லி என்னை கூப்பிட்டு வந்த? இங்கே வந்து வேடிக்கை பார்த்துட்ருக்க? ஐயோ, ஆமாம்ல, இருடா, அந்த யூஎஸில் இருக்கிற ஹெட்டு வந்திருக்காரா? டேய், வந்திருக்காருடா. யாரா? அங்கே பாரு இட்லி, அதோ உக்காஞ்சிட்ருக்காரு பாரு. அவர் தானா? அவர் தான். ஏன்னா அந்த பிரைட் அங்கேயே சுற்றிட்டுருக்கான். கூப்பிட்டதே அவர் இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு தான். அவன் நெக்ஸ்ட்டு அங்கே போகிறதுக்கு தான் ட்ரை பண்ணிகிட்ருக்கான்.
அவனை விடக்கூடாது, நாம தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு பிரைட் பார்த்தீங்கன்னா அந்த லீவை எப்படி வந்து கரெக்ட் பண்ணலாம் சொல்லிட்டு பார்த்துட்ருக்க. பட் ஜேகேயோட லுக்கு மட்டும் வேற எங்கேயோ போயிட்டுருக்கு. ஆண்டர் அதை பார்க்குறாங்க. என்ன இவ்வளோ இதுவாக பார்த்துட்ருக்கான், யாரை பார்க்குறான் அப்படி சொல்லிட்டு பார்த்தா ஜேகே பிரைட்டுக்கு பக்கத்தில் ஜிம்மில் வந்து உட்காந்துட்டு இருப்பாங்க. சைலண்ட்டாக உட்காந்துட்டு ஜூஸ் குடிச்சிட்டு இருப்பாங்க. ரொம்ப க்யூட்டாக இன்னசென்ட்டாக அதை அப்படியே பார்க்குறாங்க. என்ன லுக்கு மாறுது. ஜேகே ஜேகே தம்பி இங்கே பாருங்க, டிஸ்டர்ப் பண்ணாத. டேய் வந்தது அவர் இம்ப்ரெஸ் பண்ணடா, வேற எவனையோ பார்த்து ஜொல்லு ஊற்றுற மாதிரி இருக்குது, லுக்கு கொஞ்சம் மாற்றுடா, நீ மூடு நான் பார்த்துக்கிறேன் அப்படி சொல்லிட்டு ஜேகே பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரிங்க் எடுத்துக்கிட்டு அந்த க்ரௌட்குள்ளே அப்படியே கிராஸ் பண்ணி அவங்க வந்து பார்த்திங்கன்னா லீ இருக்கிற இடத்துல லீ பிரைட் ஜிமன் 3 பேர் மட்டும்தான் இருப்பாங்க. அந்த இடத்துக்குள்ளே போகிறாங்க. போயிட்டு லீ ஆமாம் நீ, நான் ஜேகே ஜியான் என்டர்டெயின்மெண்ட்டோட இப்போதைக்கு இருக்கிற ஓனர், ஒன் அண்ட் ஒன்லி ஓனர் நான் தான் அப்படி சொல்லிட்டு லீயை பார்த்து சொல்லாமல் ஜிமினை பார்த்து சொல்கிறாங்க. பட் ஜிமினெல்லாம் கண்டுக்கவே இல்லை. அவருக்கு ஆல்ரெடி ஜேகே நல்லா தெரியும், சரியான திமிரு பிடிச்சவான்னு சொல்லிட்டு அவர் பார்த்திங்கன்னா அப்படி சைலண்ட்டாக கொஞ்சம் ஜூஸ் குடிச்சிட்ருக்கா. அப்போ பிரைட் ஜேகே நாங்கள் இம்பார்ட்டண்ட்டாக பேசிகிட்ருக்கோம், ஒரு 10 மினிட்ஸ் கழிச்சு வரியா? பேசிகிட்ருக்கியா? பார்த்தா தெரியலையே, விட்டால் காலை பிடிச்சி நக்குவ போல் அப்படி சொல்ல. இதை கேட்டுட்டு ஜிமின் பார்த்தீங்கன்னா அப்படியே திரும்பி ஜேகேயை பார்த்து அப்படி மறைக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் டைம் ஜிமினும் ஜேகேயும் ஐ டு ஐ பார்த்துக்கிறாங்க. ஓகேடா, இந்த 2 ஷார்ட்டோட ஃபர்ஸ்ட் எபிசோடை நான் இதோட முடிக்கிறேன். ஐ ஹோப் இதை வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் சரி நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஆர்மி ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், லவ் யூ ஆல் அண்ட் தென் யோர் லவ்லி டிமு. பை பாய், see you soon guys.